பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த ஜீசஸ் ரொம்ப நல்லவங்க தானே, அவங்க வளம் இருக்குது தானே, அவங்க ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கொஷின் மார்க்கோடு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கு 15வது அதிகாரம் 28வது வசனம், அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அந்நாளிலே நிறைவேறிற்று. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வேத வாக்கியங்களின்படி அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்படுவார், சிலுவையில் அடிக்கப்படுவார். அவரோட ரத்தத்தினால தான் மனுமக்களுக்கு மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால இதெல்லாம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அவங்க 16வது அதிகாரம் வாசித்து பார்த்தோன்னா அவங்க இருந்த கல்லறை இன்னைக்கு வரைக்கும் எம்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேவதூதர்கள் மரித்தோர் இடத்துல போய் உயிரோடு இருக்கிறவங்கள ஏன் தேடுறீங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த உயிரோடு